ஹலோ சின்ன பிள்ளைங்களா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அன்றைக்கி 3ஆவது நாள் விபிஎஸ் கொண்டாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கணும். அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்கணும். வெளியில் யாரும் போகக்கூடாது. மாஸ்க்கு அப்படியே வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் மாஸ்க் போட்டுங்க. எஸ்எம்எஸ் சோப்பு, மாஸ்க்கு, சோசியல் டிஸ்டன்ஸ் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க. வீட்டில் இருக்கிறீங்க, அப்பா அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிடுவோமா? நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த சின்ன பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்பா, இந்த கொரோனா காலங்களிலே எந்த ஒரு சின்ன பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்தும் ஆண்டவரே வராதபடிக்கு ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா பிள்ளைகளையும் இந்த கொரோனா காலத்திலே தகப்பனே சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் சின்ன பிள்ளைகளிடத்திலே அன்போடும் ஆதரவோடும் இருப்பீர்கள் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீங்கள் அதிக அன்பு வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. அப்படியே நீ செய்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 தகப்பனே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கேப்ரியல் மினிஸ்ட்ரி விபிஎஸ் டே 3. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். சூப்பராக நீங்கள் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆட போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட விபிஎஸோட தீம் சாங் பார்த்து டான்ஸ் ஆடலாமா? என்ன குட்டீஸ், டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டிங்களா? உட்காராதீங்க. ஏன்னா நம்ம இயேசு உயர்த்தப்பட்டார் சாங்கோட பாட்டு பாடி டான்ஸ் ஆட போகிறோம். எந்திரிங்க எந்திரிங்க. உன்னை உயர்த்த தன்னை
ஆகிட்டிங்களா? நீங்கள் இன்றைக்கி உட்காரவே கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து கெட் செட் கோ பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறோம். வாங்க டான்ஸ் ஆடலாம். என்ன குட்டீஸ், டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டிங்களா? ஓகே, எல்லோரும் உட்காந்துக்கோங்க. இப்போது நமக்கு வந்து சூப்பராக ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு பப்பட் ஷோ காட்ட போகிறாங்க. ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா கிளாப் பண்ணி அந்த அண்ணனை வரவேற்போமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த 3ஆவது நாள் விபிஎஸ் உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 3ஆவது நாள் விபிஎஸ்ல கூட உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி. இந்த 2 நாள் விபிஎஸ் உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். சோ இங்க உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம். கேட்ட லவன் பேச நிறைய கதை வசனம் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்ட போன அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. என்ன கதை சொல்ல போற? 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள். சரி, சொல்லு பாப்போம். ஒரு ஊர்ல 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. சரி, அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? நீதான் சொல்றீங்களா? சொல்ல வேண்டியதானே? சரி, நான் சொல்றேன். அப்ப டிஸ்டர்ப் பண்ணாம கேட்கணும். ஓகே, சரி குட்டீஸ், இப்ப சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 10 கன்னிகள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா, இயேசு ஆகிய மணவாளனை சந்திக்கிறதுக்கு போனாங்களாம். அதாவது மணவாளன் வரப்போறாரு, எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சவுண்ட் கேட்டோன்னே இவங்க 10 பேரும் கிளம்பி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போனாங்களாம். மணவாளன் வரப்போற இடத்துக்கு போனாங்களாம்.
அங்க மணவாளன் வரப்போற இடத்துல போகும்போது இதுதான் என்ன நோண்டக்கூடாது. என்ன சொல்றேன், மணவாளன் வரப்போற இடத்துக்கு, அதாவது மணவாளன் இந்த இடத்துக்கு வரப்போறான்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால அங்க போயிருந்தாங்க. ஓகே, அப்ப அவர் வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவரு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லையா. நான் சொன்னேன்ல, அவர் வந்து அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, அப்பவும் வரல. அப்பவும் வரல. அப்பவும் வரல. அவர் வரவே இல்லை. கடைசியில் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆமா, எல்லாம் தூங்கிட்டாங்களாம். உடனே இவங்க வச்சிருந்த விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களாம். ஆமா, விளக்கு வச்சிருந்து அதுல பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்களாம். ஏய், கனவு என்ன சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு தூங்க. அவங்க தூங்கினா நீ தூங்குவியா? தூங்குன என்ன பாருப்ப. அப்ப தூங்கிட்டே இருந்தாங்களா? தூங்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா எப்படா கரெக்டா சொல்ற? ஓ சரி சரி, மணவாளன் வரான் அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சான். எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அப்ப எல்லாம் எந்திரிச்சு உடனே விளக்கெல்லாம் எடுத்து எண்ணெயெல்லாம் ஊத்தி இது பண்ணலாம் அப்படின்னா 5 பேர்ட்ட தான் எண்ணெய் இருந்துச்சான். ஆமா, 5 பேர்ட்ட தான் எண்ணெய் இருந்துச்சு. 5 பேர்ட்ட எண்ணெய் இல்ல. உடனே இவங்க நினைச்சாங்களா, இந்த 5 பேர்ட்ட நீங்க உங்கள்ட்ட எண்ணெய் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொஞ்சம் ஊத்துங்க. எங்க 5 பேரையும் ஊத்தி 10 பேரும் நல்லா ரெடியா இருந்தாங்க. உடனே சொன்னாங்களா, ஐயோ வேணாம், ஏன்னா எங்களுக்குள்ள எண்ணெயை நாங்க ஊத்துனா தான் எங்களுக்கு முழுசா எரியும். இன்னும் லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதனால உங்களுக்கு நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து இந்த விளக்குல 5 பேர் ஊத்திட்டு அதை பத்த வச்சுட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, யோசிச்சு பார்த்து என்ன பண்ணலாம், சரி கடையில போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நேரா என்ன கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இங்க மணவாளன் வந்துட்டாரு. ஆமா, மணவாளன் வந்தோடனே அப்ப பாத்தீங்கன்னா இந்த யார் எத்தனை பேர் இங்க இருந்தாங்க? ஆமா, 5 பேர். ஏன் நாங்க என்ன திருப்பி நீங்க ஏட்ட கேட்க? சரி, எத்தனை பேரு? 5 பேரு வெங்காங்க ரெடியாகி உள்ள போயிட்டாங்களாம். மீதி எத்தனை பேரு? அந்த 5 பேர் கடைக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஊத்திட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? என்னாச்சு? மணவாளன் போய் கதவு முடிட்டாங்க. ஆமா, அப்ப என்ன ஆயிடுச்சு, கடைக்கு போயிட்டு வந்தவங்க வெளியே நின்று கத்துறாங்களாம். என்ன கத்துனாங்க? மணவாளே கதை துறக்க நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு. உடனே அங்க இருந்து சவுண்ட் வந்துச்சா, உங்களை எங்களுக்கு தெரியாது, எங்க டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். 5 பேரும் போக முடியாம போச்சு. அவங்க 5 பேருமே கைவிடப்பட்டுட்டாங்க. பாருங்க, இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு வராருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இயேசு வர்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இடையில ரொம்ப நாள் ஆனான இயேசு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் எங்க வரப்போறாரு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அவர் வரப்போறாரு. எல்லாருமே பெக்க முடிஞ்சு போறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றது, இப்ப அந்த 5 கன்னிகள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன கையில வச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஏசப்பா வர வரைக்கும் நம்ம ஜெபம் பண்றதுலயோ வேதம் வாசிக்கிறதுலயோ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலயும் நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம்னா கண்டிப்பா அவர் வருகையில நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இல்ல என்னாவோ கரெக்ட். 5 பேரை விட்ட மாதிரி நம்மளும் இந்த உலகத்துல கைவிடப்பட்டு போயிடுவோம். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்படி இந்த 10 கன்னிகையில 5 கன்னிகள் முழிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் முழிச்சிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்காக காத்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. முடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி வேலை வாசிச்சு ஓகே, இன்னைக்கு நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, டாடா. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு டுடேஸ் கிராஃப்ட் டைம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கார்டு, அதாவது யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டில் கொடுக்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கார்டு எப்படி செய்கிறதுன்னு அக்கா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு அக்கா சொல்லிடுறேன். ஒரு
ஒயிட் சார்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு இந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ஒரு சார்ட் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அக்கா வந்து சின்ன கார்டு செய்ய போகிறேன், அதனால் இதை பாதியாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் க்ரையான்ஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் நிறைய கலர்ஸ்லாம் அடிப்பீங்கள்ல, அது க்ரையான்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் செல்லோ டேப் வந்து நம்ம அது அசையாமல் இருக்கிறதுக்காக ஒட்ட போகிறோம், அதனால் செல்லோ டேப். அப்புறம் ஒரு சிசர். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாமா? ஓகே, அக்கா சின்ன கார்டு செய்கிறதுனால இதை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். பார்த்து சேஃபாக கட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த சைஸுக்கு ஒரு கார்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிற கார்டை விட இன்னொரு கலர் கார்டு வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேயா? இப்போ இதையும் அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது 2 கார்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம வேறு கலர் கார்டு எடுத்தோம் பார்த்திங்களா, சின்ன கார்டு. அதில் நம்ம இப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வரைய போகிறோம். இதை பாதியாக மடிச்சுக்கோங்க. பென்சிலில் நம்ம பட்டர்ஃப்ளை வரைய போகிறோம். இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கோங்க. அதை அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் மம்மி டாடி இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர் அவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை கிடச்சிருக்கா. இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே வைக்க போகிறோம். அது அசையாமல் இருக்கிறதுக்காக அக்கா வந்து செல்லோ டேப் விட்டுறேன். இது கம்மெல்லாம் போடாதீங்க, நார்மல் செல்லோ டேப் போட்டுங்க, ஏன்னா நம்ம இதை வந்து திரும்ப எடுத்துடணும். ஓகே, இப்போது இதை வந்து மிடில் இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஓகே, உங்கள் வீட்டில் க்ரையான்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த க்ரையான்ஸ் உடஞ்ச க்ரையான்ஸாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு கலர் பண்ணலாம். ஓகே, இப்போது இதை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக கலர் பண்ண ஆரம்பிங்க. எல்லா கலர்ஸ் வச்சும் கலர் பண்ணலாம்.
இப்படி ஃபுல்லாக கலர் பண்ணிட்டீங்களா? இப்போது நம்ம இதை எடுக்க போகிறோம். ஓகே, இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இந்த இடத்தையும் வந்து நம்ம கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கார்டு ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போது இதில் நடுவில் வந்து நம்ம இப்போ யாருக்கா பர்த்டே இல்லை மம்மி டாடிக்கு ஆனிவர்சரி அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே இல்லை வேறு என்ன க்ரீட்டிங் கார்டு நீங்கள் கொடுக்கணுமோ அதை எழுதி நீங்கள் கார்டு கொடுக்கலாம். ஓகே, அக்கா இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே எழுதுகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்தோம்ல, இது என்ன பண்ணலாம்னா ஒரு சைடில் ஒட்டிடணும். வேறு என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போது நமக்கு அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே குட்டீஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நீங்களும் இதே மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. லாஸ்ட் டே உங்களோட கிராஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணி அழகாக கலர் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், திரும்ப நாளைக்கு நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஹாய் குட்டீஸ், இந்த 3 நாள் விபிஎஸ்சியும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதனாலும் இந்த விபிஎஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் படிங்க, உங்களோட டைமை வந்துட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த விபிஎஸ்லேருந்து நிறைய கிராஃப்ட் செய்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஹாபீஸையும் என்ன பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய மேக்ஸ், சயின்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் நல்லா வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த நாளிலும் 3 விஷயங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? முதல்ல வந்து உங்கள் மம்மி டாடிக்காக, உங்களுடைய ஃபேமிலியோட பொருளாதாரத்துக்காக ப்ரேயர் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸ்க்காக, ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டடீஸ்க்காக. மூணாவதாக கொரோனாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்க பார்ப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இந்த விபிஎஸ்சில் ஒவ்வொருவரும் பார்த்துட்ருக்கிறதான ஒவ்வொருவரையும் என் தேவநீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவநீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பு, அவங்களோட குடும்பத்திற்கு பாதுகாப்பை என் தேவநீர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த தீங்கானும் ஆதுபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பொருளாதார ரீதியிலையும் கஷ்டப்பட்டுருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பண கஷ்டத்தினாலே ஆண்டவரே ஒரு வேளை சாப்பாடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுகிறதான ஃபேமிலிஸை என் தேவன் நீர் ஒரு விஷயம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் என் தேவன் நீர் தொட்டு ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த கொரோனாவிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக அவர்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர், இந்த விபிஎஸ்ஸை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட படிப்பு விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, கேள்விக்குறியாக இருக்கிறதான அவங்க படிப்பு விஷயத்தில், அவங்க படிப்பு காரியங்களில் என் தேவன் நீர் ஹெல்ப் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
எல்லா நிலைமைகளும் மாறி நார்மலாக ஆண்டவரே மாற என் தேவனை கிருபை செய்யுங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆன்லைனில் கிளாஸஸில் இருந்தாலும் அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனை ஞானத்தை கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிற இந்த நாளில் எங்களுடைய தேசத்தில் எவ்வளோ பேர் ஆண்டவரே கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தை விட்டு கடந்தும் போயிருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் இந்த நாளிலும் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கண்டிப்பாக இயேசப்பா எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருவார். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாமா? பாய். என்ன குட்டீஸ், இன்றைக்கி விபிஎஸ் உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சா? ஓகே, நீங்கள் 3 நாள் கற்றுக்கிட்ட விபிஎஸ் பாட்டு, மனப்பாட வசனம், கிராஃப்ட்ஸ் ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து மனப்பாட வசனம் சொல்கிற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி வீடியோஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாளைக்கு விபிஎஸ்சில் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். உங்களோட ஃபோட்டோஸும் உங்களோட வீடியோஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்புகிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு நம்ம திரும்ப பார்க்கலாம். டேக் கேர், பாய்.